இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஎஃப்எம் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகிறோம்? ராக்கி செஞ்சனி உங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். வீஸ் போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். முக்கிய செய்திகள். கோவாவை மறந்துருங்க, ஊட்டியை மறந்துருங்க, அவ்வளவு ஏன் மால்தீவ்ஸ், மடகாஸ்கர், கிரீன்லாந்து, கியூபா, ஐஸ்லாந்து மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியால இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க இந்த ஐலாண்ட பாக்கிறதுக்கு வராங்க. எஸ் பாஸ். அப்படின்னாப்பா ஐலாண்ட் அது அப்படின்னு கேக்குறீங்களா? கூமாப்பட்டி. நம்மளும் தேடிட்டு இருந்தோம். கூமாப்பட்டி பாருங்க, அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா. டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. அப்படியே நேரா வாங்க, இது அங்க கூமாப்பட்டி. எங்க வாழணுங்க, சொர்க்க பூமியில வாழணுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா? நேரடியா கூமாப்பட்டிக்கு வாங்க, சொர்க்கத்தை பாப்பீங்க. எங்குமே போகல. அது என் பேரை சொன்னீங்கன்னா எங்க தண்ணி உங்கள்ட்ட பேசுங்க. உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். சர்பத்தா மாறும். ஆனா இவராலதான் இந்த ஊரே தெரியும். ஆமா ஆமா வளர்றாரு சார், மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. எங்க போன் வீட்டா மாதிரி இருக்குங்க. எங்க இருங்க ஒரு ஊரை இப்படி ஒருத்தர் பயங்கரமா காட்ட முடியுமா? ஒரு அரசாங்கம் இல்ல பெரிய பெரிய பணக்காரங்க கூட பண்ண முடியாத விஷயத்த ஒரே ஆளா நின்னு தனி மனிதனா தன்னோட ஊரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே அதுலயும் ப்ரமோட் பண்ண போறதுக்கு முன்னாடி புள்ளியார் சுழி போடுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பாரு பாருங்க. ஸ்டார்டிங்ல சொல்றாரு போல. இதெல்லாம் கேட்டு நைட்டு தூங்குனா மிட் நைட் 2 மணி 3 மணி அப்பெல்லாம் காதுக்குள்ள யாரோ என்னப்பா சஞ்சு என்னாச்சு? என்னையா எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா. இப்ப கூமாப்பட்டி பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிட்டு வருது. இத ப்ரமோட் பண்ணது இவரா வேணா இருக்கலாம். ஆனா இது ப்ரமோட் ஆகிறதுக்கு காரணமா இருந்தது இன்னொரு கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் இன்ஸ்டாகிராமம். ஓஹோ, உங்களுக்கு எம்டிஎன் தான் எப்படி ஒருத்தன் ஒரு வில்லேஜே ப்ரமோட் பண்ணி வச்சிருக்கான்? அது எம்டிஎன் போட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா தெரிஞ்சுச்சு. யார்கிட்டயோ போய் கூமாப்பட்டி தெரியுமான்னு கேளுங்க. நல்லா தெரியும், நல்லா தெரியும்ங்கறாங்க. அந்த அளவுக்கு தனி மனிதனா செயல்பட்டு இருக்காரு நம்ம அண்ணே. எம்டிஎன் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா பாருங்க. ஏங்க எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர். லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தங்க. அத எண்ணி பாப்பா தண்ணி சிறுவார் தெரியுமா? சூப்பரா இருக்குமா? ஏங்க எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டெப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி டிப்ரஷன் தான் டிப்ரஷன். அது நல்லா இருக்கு இடம் மாட்டதுக்கு. இதுல காட்டும்போது ஒண்ணுமே இல்லை. சரி, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அது நிறைய இருக்கு. சோ 1 by 1 சொல்றேன். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சவுண்ட் கொடுப்பாரு பாருங்க. 3 நாளா வயிறு கட்டின மாடுக்கு கக்கா போகாம என் மண்டையிலயும் ஒட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஏகே. அதுதான் ஒரு கரகரப்பான வாய்ஸ் நான் கேட்டது. அதுதான் இப்ப ஏங்கு அப்படின்னு மலை துளி போல உனக்குள்ள தொலைவி விட்டே. எதுக்கு எல்லாம் அப்படி ஓடுறீங்க? அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே புள்ள. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்து ஒவ்வொரு பொண்டாட்டியும் அவங்க புருஷனை கூப்பிட்டா ஒருத்தவங்க வீட்லயா சண்டை வருமா? டெய்லி சரியா சொல்லி தொலையா. கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. மாலக்குட்டி ஏங்க ஐயோ மாமா வாங்க. ரெண்டாவது, நம்ம ஊர்ல எல்லாம் ஆறு, மாடு, மாதுளம்பழம் எல்லாம் இல்லாத மாதிரியும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பழத்தை இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அது எக்ஸ்பெரிமெண்டோட பண்ணி காமிப்பாரு. ஓ இப்பெல்லாம் போட்டுருக்கு. மார்கழி மாசம் எப்படி சாப்பிடணும் தெரியலையே. இனிமே கத்துக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் முக்கியமா இளைஞர்களுக்கு இந்த மாதுளம்பழத்தை எப்படி சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் சொல்லித்தரேன். பாடு பாடி தொலையும். முதல்ல எடுத்துக்கோங்க, எடுத்து வாயில வையுங்க. Kiss me, close your eyes. காட்டு முச்சே. டீச்சர் டீச்சர் என்ன டீச்சர்
டீச்சர் டீச்சர் ஆஹா சரக்கியா What happened? இது மாதுளம்பழம் சாப்பிட்டா அப்படி இருக்கா? செத்து போட்டியா? நாங்க மாதுளம்பழமே நாங்க தான் மாதுளம்பழம். எல்லா வீடியோலயும் அதான் வரும். பக்காடி மாதிரி இருக்கா. ஐயோ லெமன் பக்காடி மாதிரி இருக்கு டீச்சர் டீச்சர் ஆஹா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். இந்த மாதுளம்பழம் கூமாப்பட்டியில வளர்ந்துச்சு. இதெல்லாம் புயல் காத்துல வந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் அந்த சொல்றான். இடம் கூட ஓகேங்களா? ஆடு மாடு நாய் பேய் இதெல்லாமே இதெல்லாம் செமையா இருக்கு பேக்ரவுண்ட்லாம். தமிழ்நாட்டுல எத்தனையோ ஜல்லிக்கட்டு காலை பாத்திருப்பீங்க. கூமாப்பட்டி ஜல்லிக்கட்டை பாத்திருக்கீங்களா? காலை வளர்க்குற நம்பர் 1 நாங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நாங்க. மாடை வந்து எங்க குடும்பத்துல ஒரு தெய்வமா பாக்குறோம். நாங்க மட்டும் நாயாவ மதிக்கிறோம். ஏதோ பேசிட்டு இருக்காரு. அண்ணன் நுங்கு சாப்பிடுற ஸ்டைல் இருக்கே, அதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்த தடவை நீங்க நுங்கு சாப்பிடுறப்போ அது உள்ள இருந்து நுங்கு வராது. நம்ம அண்ணன் தான் வருவார். தமிழ்நாட்டு நுங்க பாருங்க. இந்திய இல்ல இல்ல மக்களே, ஆசிய மக்களே, அமெரிக்கா மக்களே, தமிழ்நாட்டு நுங்க பாருங்க. அது கூமாப்பட்டி நுங்கு. இது கூமாப்பட்டி டைமண்ட். எப்படி சாப்பிட சொல்லி பாருங்க. நான் சொல்றேன். எல்லாரு கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. இப்படிதான் சாப்பிடுவாங்க நல்லா. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஓடிட்டானுங்க? நான் தான் ஏன் போட்டேன். அண்ணா அந்த தண்ணியில இருக்க மீன் கூட அப்பப்போ குதிச்சு விளையாடுறதுக்காவது வெளியே வந்துட்டு போவோம். ஆனா நீ அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க. இங்க இருக்க தூங்குறது கூட தண்ணிக்குள்ள தான் போல இருக்கே. என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். ஐயோ, நான் தண்ணிக்குள்ள ஒரு திமிங்கல மாதிரி எந்த நேரம் தண்ணிக்குள்ள தான் இருப்பேன். என்னை மாதிரி யாரும் வாழ முடியாதுங்க. எங்க தண்ணியே நாங்கதான் தண்ணி. காட்டுக்குள் விழுந்த மலை துளி போல உனக்குள்ளே தொலைந்து விட்டேன். டீச்சர் டீச்சரா வாங்க டீச்சர். சரி எது எப்படியோ யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் கிடையாது, வல்காரிட்டியும் கிடையாது. ஒரு தனி மனிதனா ஒருத்தன் அவங்க ஊரை எப்படி ப்ரமோட் பண்றாரு பாத்தீங்களா? ஆமா, அவங்க சொந்த ஊரை பெருமை பேசுறதுல தப்பு கிடையாது. இப்படி ஃபேமஸ் ஆக்குவாருன்னு எதிர்பார்க்கல. இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மலை சைட்ல இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா தண்ணியும் நல்லா இதாதான் இருக்கும், கிளியரா இருக்கும், நல்லாதான் இருக்கு. உண்மையிலே ஒரு ஓரமா இந்த ஊரெல்லாம் பாக்குறப்போ நமக்கே அங்க போலாமோ அப்படின்னு தோணுது தானே. அதுக்காகவே இந்த அண்ணனுக்கு பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். ஆனா இன்னொரு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ நீ சொல்ற அந்த ஏங்க இருக்கே, அது மட்டும் நான் ஸ்டாப்பா கேட்டுக்கினே இருக்குது. நிறைய பேர் இது சொல்றாங்க. இப்போ பழகிட்டாங்க எல்லாரும். யாரையா கூப்பிடுனாலும் அப்படிதான் கூப்பிடுவாங்க உங்களுக்கு. நார்மலா அப்படிதானே கூப்பிடுவாங்க. எங்கன்னு இவர் கொஞ்சம் இழுத்து கூப்பிடுறாரு. இத பார்த்த மத்த கிராமத்து மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? என்ன உங்க ஊர்ல மட்டும் தான் நுங்கு கிடைக்குதா? எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. ஊர் தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஆத்துக்கு ஃபேமஸ் எங்க ஊர் தான் உடுமலை. அது அப்படியே அவங்க ஊரை ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடுமலை வாங்க. சூப்பரா இருக்கு. போடுங்க, நல்லதுதான். எத்தனை பேர் இந்த மாதிரி தமிழ்நாடே தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு நல்ல இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டு நம்ம இங்க இருந்து மால்தீவ்ஸ், மொரிஷியஸ்னா ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து செலவு பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. ஆமா, இங்கேயும் இந்த ஊரும் டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய வரும். டெவலப் ஆகும். கூமாப்பட்டி மாதிரி வேர்ல்ட்ல எங்க இருக்காங்க? எங்க பேரோட பாருங்க, எங்க கைப்புல வானத்தை பாருங்க, காத்த பாருங்க, புல்ல பாருங்க, எங்க எப்படி இருக்கு காட்டிட்டீங்கல்ல, போங்க அவ்வளவுதான். வந்து இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. எனிவே ஏதோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. கடைசியில அண்ணனே இப்ப அந்த ஊருக்கு ஐகானா மாறிட்டாரு. இப்படியே இவருக்கும் இவரோட வீடியோ கூமாப்பட்டினாலே வெறும் தண்ணிய பாருங்க. அந்த ஊருக்கு தான் பெருமை எனக்கு தெரிஞ்சு. யாருக்குமே தெரியாத ஒரு ஊரை அசால்ட்டா எல்லாரும் பார்க்க வச்சிட்டேன். சூப்பர் ஸ்டார். ஆமா,
விட்டா சியமாயிடுவா போல இருக்கு. ஆனா பாவம், எந்த ஊருக்காரன் கண்ணு பட்டுச்சோ எந்த வாயால கூமாப்பட்டிக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு கூவி கூவி கூப்பிட்டாரோ அதே வாயால கூமாப்பட்டிக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்க. போய் வீடியோ எடுத்து போட்டாலும் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. கூமாப்பட்டி வந்து ஒரு தனி ஐலாண்டா மாதிரி பிற மாவட்டங்கள்ல இருந்து பிற மாநில இருந்து படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா போயிருக்காங்க நிறைய பேர். லாரியில 100 பேர் வர்றாங்களையா, 100 பேர் வர்றாங்க. அங்க சுற்றுலா பயணிகள் டேமுக்கு வந்ததுனால அங்க ஒரு முறையான பாதுகாப்பு வசதி இல்லாத ஒரு காரணத்தினால இப்ப ஆமா பொதுப்பணி இப்ப நம்ம பார்த்தால பஸ்ஸே கிட்டத்தட்ட செவுத்துல இடிச்சு மோதி திருப்பி. படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. எனக்கு நல்லதா இருந்தாலுமே அங்க பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்துல மூடி இருக்காங்க. தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஏன்ட்ட என்ன சொன்ன? தயவு செய்து இப்ப அவர் தற்காலிகமா எதிர்பார்க்கல எப்படி ஃபேம் ஆகி இப்படி வாக்குறோம். ரெண்டும் ஒண்ணுதானே? ஆனா இது இவரா சொல்ற மாதிரியே தெரியலையே, யாரோ பின்னாடில இருந்து மிரட்டி மிரட்டி சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகலனாலும் அதான் நேசம். வை பிகாஸ் சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட வீடியோவை பார்த்துட்டு. ஓ பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரா, வீடியோவா போட்டிருக்காரு இங்க இருந்து வந்ததே. ஐயோ ஒருத்தர் நீங்க எவ்வளவு பேர் பாருங்க சார். அடே அப்பா, வேலை இல்லாத என்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. ஏன்னா அண்ணன் தான் கூமாப்பட்டிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு ஒவ்வொரு வீடியோலயும். இதை பார்த்துட்டு மக்களும் வர பயங்கரமா ஹைப் கிரியேட் ஆகி போயிருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாரையும் வா வான்னு நீ கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கு எல்லாம் யாரு பாதுகாப்பு கொடுக்கறது? இதுனா டூரிஸ்ட் ஸ்பாட்டா? நீ கூப்பிட ஒவ்வொரு ஊர்ல இருந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை நீ வீடியோ போறது நிறுத்த. வணக்கினா நீ ஜாலியா வீடியோ போட்டு போயிடுற, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தண்ணியில முங்கிட்டாங்க அப்படின்னு மண்டையில 2 தட்டை தட்டி அண்ணனை இப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கலாம்னு வேற அசிங்கப்படுத்திருக்கீங்க நீங்க. பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்துல மூடி இருக்காங்க. தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. பட் நீ கவலைப்படாதே, நீ நல்லவன். ஒரு சாதாரண கிராமத்தை இந்தியா லெவல்ல வைரல் பண்ணி விட்டுருக்கிற உன் நல்ல மனசுக்கு நிறைய பக்காடி லெமன் கிடைக்கும். அதனால உயிரே போனாலும் கூமாப்பட்டியை ப்ரோமோட் பண்றதை நிறுத்திடாதே. பாவி சரியான டெவலப் பண்ணிட்டு தான். இங்க பாருங்க நண்பர்களே, நல்ல விஷயம் தான் அந்த ஊருக்கு. தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துருங்க. மக்களே வயசுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இங்கிலீஷ் ஸ்கூல் தாத்தா. கூமாப்பட்டி சோச்சிரும். தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. போனாமிட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. சர்வத்துனா கூட சரிங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கூகுள் வியோ அப்படின்னு ஒண்ணு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜெனி இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு. போய் பார்த்துட்டு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்பதான் கூமாப்பட்டி பயங்கர ஃபேமஸா இருக்குல்ல, அதனால ஃபாரின்ல இருந்து ஒரு சிலர்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா? அதுல ஃபர்ஸ்ட் வந்தது யார் தெரியுமா? டெட்பூல். இப்ப நாம கும்மாப்பட்டிக்கு வந்திருக்கோம். போட்டாங்களே. கும்மாப்பட்டினா கும்மாப்பட்டி தான். கும்மாப்பட்டியா? இப்ப நம்ம டெட்பூல் அங்க இருந்து கூமாப்பட்டிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவதான் எனக்கு கும்மாப்பட்டியில கிடைச்ச கட்டை. வரியா கிட்ட என்னடா இது? நைட் அங்க போலான்னு சொல்றா. எதுக்குன்னு கேட்டா பூஜை போடணும்னு சொல்றா. ஐயோ கும்மாப்பட்டி ஒரு பொண்ணுகிட்ட பேசுனது தப்பா? சொல்லுங்க. ஊர்காரங்க என்ன சுற்றி போட்டாங்களே. அடப்பாவிங்களா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது நம்ம என்னதான் இது பண்ணாலும் சிரிச்சாலும், ஆனா ஒரு ஊரை ஒருத்தரால இப்படி ஃபேமஸ் பண்ண முடிய அளவுக்கு இப்போ டெவலப் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இது நம்ம என்னதான் காமெடியா இது பண்ணாலும் இப்படி ஒரு ஊர் இருக்குது யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. அவங்க ஊரை அவங்க பெருமையா பேசுறது. கிராமம் நல்ல கிராமம் போல இருக்கு, அழகா இருக்கு. அவர் அதான் அந்த ஊர் எங்க இருக்குன்னு கூட தெரியாம இருந்துச்சு. இப்பதான் சிவகாசி தாண்டியா அங்கேதான் இருக்கு. விருதுநகர்னு ஏதோ சிவகாசி தாண்டி தான் இருக்குன்னு பார்த்தேன், நானே மேப்ல பார்த்தேன். அது சிவகாசி தாண்டி தான் அந்த கூமாப்பட்டிலாம் வருது. அது பாத்தியா ஏதோ வெள்ளை கலர்ல காட்டுது மேப்லயே. அந்த அளவுக்கு ஃபேம் ஆயிடுச்சா என்னவோ. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா ஆமா, அது டெவலப் பண்ணாதனால அப்படி இருக்கு. அதுவும் இல்லாம அது நிறைய இந்த ஏதோ இது கழிப்பற வசதி எல்லாம் இல்ல, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ டூரிஸ்டா ஆச்சுன்னா நிறைய பேர் வருவாங்கல்ல, அது இல்லைன்னா இப்போ அந்த அந்த கிராமத்தையே நாஸ்தி பண்ணிடுவாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் இருக்கு. தண்ணிலாம் இருக்கு, நீச்சல் தெரியாதவங்க அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேஃப்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.